நம்ம என்ன விளையாட போகிறோம்னா பைக் கேம் விளையாடலாம். பைக் கேமில் வந்து என்னடா நான் ஆஃப் பண்ணியே போடலையா அப்போ விளையாடும் போது. சரி இது விளையாண்டு ஒரு 5 நாள் இருக்கும். இப்போ நம்ம விளையாடலாம். என்ன பைக் இது நான் வாங்கி வச்சுருக்கேன். கவாசாக்கி இது எடுத்து வச்சுருக்கேன். நான் பாஸ் பண்ணாமே அன்றைக்கி விளையாடுறது நான் பாஸ் பண்ணாமே நான் போயிட்டேன். அப்படியே இருக்குது. எங்கே முடிஞ்சுதான் அங்கே இருக்குது. டேரெக்டாக அந்த வெள்ளை கொட்டில் போயிட்டு மெயின் ரோட்டில் போய் இறங்கணும். ஆமாம் மின்னல் இப்போ ஏறுவா பாருங்க. கரெக்டாக அந்த இது இருக்கிறது பார்த்தா அப்படி அந்த இது அந்த பேரிகேட் கூட இடிக்காம வந்துட்டேன். பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட்டுருக்காங்க. போலீஸ் கார் வேறு வந்துடுச்சு. பக்கு பக்குங்குது. ஜஸ்டில் வந்துட்டேன். அண்ணே 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கண்ணே. அது என்ன போட்டிருக்காங்க அங்கே இங்கே பாருங்க. பெட்ரோல் போடும் போது ஃபோன் பேசக்கூடாதான். நம்ம ஊர்லலாம் எப்படி ஃபோன் பேசிக்கிட்டே தான் பெட்ரோலே போடுவோம். போட்டிங்களாண்ணே? நம்ம இப்போ போகணும் தான் எவ்வளோ ஸ்பீடாக வேணும்னாலும் நீங்கள் திரும்பிட போயிடாது போயிடாது சத்துட்டான். நல்லா பத்து பார்க்குறது எவ்வளோ ஒரு சுகம். அதை காலை வச்சுட்டு தூங்குறாங்க. என்ன ஒரு காத்தோப்பா. ஒரு அடியா போயிடலாமா டொமேல். இதுவரை நான் வீல் அடிச்சு கீழே விழுவாமல் இருக்கேன். ஐயோ வாயை வச்சுக்கிட்டோன்னே கீழே விழுந்து சாவ போகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம போகணும். நம்ம இந்த இதுக்கு மேலே ஏற போகிறோம். சர்வீஸ் சென்டருக்கு போகலாமா? சர்வீஸ் சென்டர் போலீஸ் சிங்கம் 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 ஓங்கி அடிச்சா 1.5 மீட்டரா? பாவியா 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 சும்மா வரவங்கள வெளுக்கிட்டு பாரு. ஆமா மின்னல் இந்த மஞ்சள் கோட்டிலே போயிட்டு இருக்கேன். எப்படா ஸ்கிட் அடிச்சுட்டு திரும்பின எனக்கு தெரியல பாஸ். ஸ்டாப் அடிக்கலாமா? என்னடா இது? அதான் பார்த்தேன் செத்துட்டான்னு நினச்சேன். இந்த மஞ்சள் கோட்டு இருக்குதுல்ல, இந்த மஞ்சள் கோட்டு இது ஒழுங்காக தெரியல. இந்த மஞ்சள் கோட்டில் மேலே ஒரு பாதையாட்டம் இருக்குதுல்ல, அதில் பட்டு பேக்கு திரும்பிட்டு வந்தேன்.
ஃப்ரண்ட் பெல்ட்டு திரும்பிட்டு வந்தேன், பேக் பெல்ட்டு திரும்பிட்டு வந்தேன். போலீஸ் பார்த்துட்டாரா, மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். ஐயோ இதுல போய் ஒரு போலீஸு கூப்பிட்டாங்க. முடிச்சுட்டாங்க வாங்க. செத்து போயிட்டாங்க. வேஸ்ட்டாக ரோட்டில் போயிட்டுருக்காங்க. வந்து அப்படி அங்கே எங்கேன்னு சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ மெயின் ரோடு விட்டு தாண்டி போகிறேன். இங்கே பாருங்க சைடில் மேலே இந்த கோடு போடுறானே, அங்கே பாருங்க எவ்வளோ காயின்ஸுண்டு. அந்த 1000 காயின்ஸ் எடுத்ததுக்கு எவ்வளோ, இந்த 1000 காயின்ஸ் எடுத்ததுக்கு 1000 தான் வரணும். ஏற்கனவே காசு இருந்தது. இந்த மேலே ஏறி கண்டெய்னர் இருக்க இடத்துக்குலாம் போயிடலாம். சுற்றுட்டான். மாமா மின்னல்னு வந்தா போமா மின்னல்னு போயிட்டான். இப்போ போயிடலாமா கண்டெய்னர்? செத்தான் எங்கடா ஆக மாட்டேங்குது கண்டெய்னர் தான். இங்கேருந்து ஈஸியாக தப்பிக்கலாமே. ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தேன். ஐயோ எனக்கு வெறி ஏற்றுறாங்க மயிலாடு. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் சிம்பிள் வர மாட்டேங்குது எனக்கு ஒழுங்கா. லைக் பண்ணிடுங்க மறக்காமல். ஷேர் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் பில் பட்டையும் டிங்குன்னு ஆட்டி விட்டுட்டு போயிடுங்க. இதுக்கப்புறம் என் ஃபேஸ் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் ஒழுங்கா ஸ்பெல்லிங் தெரில, என்னென்னமோ போட்டு விட்டேன். சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேர் பண்ணி விட்ருங்க. இது என்னதுடா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. மேலே ஒரு ஃபோட்டோ பார்க்குற மாதிரி வச்சுட்டோம்னா ஃபோட்டோ செத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு இடத்துக்கு போய் ஸ்டென்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்டாப் அடிச்சாச்சு.
அதுதான் ஒரு இடத்துல போய் நம்ம வீட்டில் போய் நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு அதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம். நம்ம பாட்டி வீடு தான் நம்ம வீடு. தப்பாக போகிற வழிக்கு கரெக்டாக போகிறேன். ஷார்ட்கட்டில் போவோம்லண்ணா இதை போலீஸ் மிஸ்ட்டு போலீஸ் பார்க்கல பார்த்துருந்தோன்னா உடனே வாய் 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 ஆம்புலன்ஸ் கொண்டு வச்சு போயிடுவாரு. வரேன் 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 பாட்டி தாத்தா வீட்டுக்கு வரேன். பாட்டி ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுட்டாங்க. வரேன் 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 பாட்டி ஃபோன் அடிச்சுட்டாங்க. வரேன் பாட்டி நான் செத்துட்டேன். வரேன் 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 எந்த வீடுறா அடி தாத்தா வந்துட்டேன். கதவு திறங்க. கதவு திறந்துட்டாங்க. நானும் வீட்டுக்கு போகிறேன். நீங்களும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து பாருங்கள். பை.